ஹலோ கைஸ், நம்ம சேனலுக்கு எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கி நம்ம நியூ மாங்காவை பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு 100 சப்ஸ்கிரைபர் இருக்கும். நம்ம நியூ மாங்கா போகிறோம்னு சொல்லிட்டு நம்ம சேனலுக்கு எல்லாருக்குமே தெரியும். டைம் வேஸ்ட் பண்ணி இந்த ஃபஸ்ட் சாப்டருக்குள்ளே போனால் கதை ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்குமே கேம் ஒழுக்கும் மெஜ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸை சொல்லுது. நம்ம நார்மல் பீப்புள்னா திடீர்னு அவேக்கன் ஆக ஆரம்பித்தாங்க. அதாவது பருவம் அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பித்தது. அது மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்க எல்லா இடத்துலையும் திடீர்னு டஞ்சனும் அது மட்டும் இல்லாமல் மான்ஸ்டர்ஸ்னு வர ஆரம்பிச்சிது. டஞ்சனுக்கு பார்த்தீங்கன்னா எல்லையும் இல்லாமல் போச்சு. கவர்மெண்ட்டாலே எத்தனை டஞ்சன் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸை சொல்லுது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீக்கஸ்ட் மாஸ்டர் தான் வந்து ஆரம்பிச்சிது. போக பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லான மாஸ்டர் தான் வர ஆரம்பிச்சதுன்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸை சொல்கிறாங்க. நம்ம அமெரிக்கன் பீப்புள்ஸ்னால் சேர்ந்து அந்த மாஸ்டர் எடுத்து போராடி இருந்தாங்க. என்ன மாஸ்டர் பவர்ஃபுல்லுன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அந்த மாஸ்டர் பவர்ஃபுல்லே இல்லை. அந்த மாஸ்டருக்கு மேலே ஒரு பவர்ஃபுல்லான மாஸ்டர் இருக்குது. அந்த மாஸ்டர் தான் காடு மாஸ்டர்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த மாஸ்டர் பார்த்தீங்கன்னா எப்போனா ஒரு வாட்டி அதிசயமாக நம்ம கண்ணுக்கு பண்ண அந்த வாய்ஸை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ட்ராகன் கிங்டம் தேர்ட் ஸ்கூல்னு ஒரு ஸ்கூலுக்கு காமிக்கிறாங்க. அந்த ஸ்கூல்லையும் இந்த மாதிரி ஜூனியர் பசங்க இருப்பாங்க. செக்ஷன் 25க்கு ப்ரொஃபஷனல் அவேக்கனிங் டெஸ்ட் நடக்கப்போது செரிமனி நடக்கப்போது இன்னைக்குன்னு சொல்லிட்டு அந்த டீச்சரும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி காமன் பீப்புள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்குலாம் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. இதுலேருந்து நீங்கள் மேலே இருக்கிற இடத்துக்கு போனோன்னா இந்த சான்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு டீச்சரும் சொல்கிறாரு. இவன் நம்ம கரியர் பார்த்திங்கன்னா லூஃபன். அவனை ஏச்சு பார்க்குறான். இந்த உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா காம்பட் பவரில் கட்சின்னு இருக்குது. சில பேருக்கு இந்த மாதிரி ஹீலிங் பவர் கட்சினுங்க சொல்லிட்டு சொல்கிறான். எனக்கு அந்த மாதிரி எந்த பவரும் வேணாம். என் ஆன்ட்டிக்கு சேர்ந்து நான் என்னோடய ஃபேமிலி பிஸ்னஸில் பார்க்க போகிறேன். எந்த ஒர்க்கும் இல்லாமல் நான் ரிலாக்ஸாக அதாவது பீஸ்ஃபுல்லாக லைஃப்பை வாழ்றதுக்கு விரும்புகிறேன்னு சொல்லிட்டு அந்த லூஃபன்னு சொல்கிறாரு. நம்ம கடை ஹீரோ எனக்கு காம்பட் பவர் காய்ச்சலாம் நல்லாயிருக்கும். என் ஆன்ட்டி சேவ் பண்ணிட்டுக்கும் இல்லாமல் நானும் சேவ் எப்படி சொல்லுன்னா ப்ரொட்டக்ஷனாக இருப்பேன்னு சொல்லிட்டு லூஃபன்னு யோசிச்சுன்னு இருக்கான். திடீர்னு டீச்சருக்கு ஒரு கால் வருது. டீச்சர் ஓகே சார் சொல்கிறாங்க. என்னான்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் இங்கே பாருங்கள், இன்றைக்கி செரிமனி நடக்குது, அவேக்கனிங் செரிமனி நடக்குது, எல்லோரும் அவங்களுக்கு பெஸ்ட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு டீச்சர் சொல்கிறாரு. பசங்க எல்லோரும் ஓடுறாங்க. லூஃபன் நீ எங்கே பண்ணுற, நீ தான் இந்த ஸ்கூலில் ஒரு டாப்பர்னு சொல்லிட்டு டீச்சரும் சொல்கிறாங்க. லூஃபனுக்கு திடீர்னு ஒரு சிஸ்டம் பாப்பப் ஆகுது. அந்த சிஸ்டம் சொல்லுது, நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த சிஸ்டம் ஆக்டிவேட் பண்ணிக்கின்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டம் பாப்பப் ஆகுதுன்னா சிஸ்டம் லூஃபனும் பார்க்குறான். டீச்சரும் லூஃபன் என்னாச்சு பேசுனீங்க பதில் பேச மாட்டியான்னு சொல்லிட்டு பெஞ்சில் தட்டுறாங்க பாருங்கள். சார் உங்களை அப்புறமா பார்க்குறேன் சார், எனக்கு ஒரு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு லூஃபனும் ஓடிடுறான். நான் வேகமாக போய் ஆகணும், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அமெரிக்க செரிமனி ஆரம்பிச்சிருவாங்க, அதுக்குள்ளே நான் வேகமாக போய் ஆகணும்னு சொல்லிட்டு லூஃபனும் தாறு மாதிரி எகிரி குச்சின்னு போகிறான். அந்த செரிமனியும் காமிக்கிறாங்க. அந்த செரிமனியும் ஆரம்பிச்சிச்சு. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் சைலண்ட்டாக இருங்கன்னு சொல்லிட்டு அந்த எப்படி சொல்லுன்னா அந்த ஸ்டேஜில் இருக்குன்னு சொல்கிறாங்க. லூஃபன் எப்படி நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து நின்றுறான். இந்த ஸ்கூலு பிரின்சிபல் மாதிரி இருக்காங்க. பிரின்சிபல்னு கூப்பிட்டுங்க. பிரின்சிபலும் இவங்க இந்த ப்ரீஸ்ட் தான் உங்களுக்கு பவர் அவேக்கன் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த பிரின்சிபலும் சொல்கிறாங்க. லூஃபனுக்கு சிஸ்டம் பார்க்க உங்களுக்கு ஒரு நியூ ஸ்கில் ஓப்பன் ஆகிருக்கு. என்ன ஸ்கில் பார்த்தீங்கன்னா அப்ரைஸ் ஸ்கில். நீங்கள் யாரை பார்த்தீங்கன்னாலும் அவங்களோட டீட்டெயில்ஸு இல்லை அவங்க கண்ணுமுன்னா தெரியும்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டமும் பார்க்குது. இதுவும் அந்த ப்ரீஸ்ட் உங்களால் பார்க்க முடியுமான்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டமை கேட்குறான். சிஸ்டமும் அந்த அனலைசிஸ் பண்ணி சொல்லுது. அனலைசிஸ் பண்ணி காமிக்குது. லூஃபனும் ஷாக் ஆகுறான். என்ன 5 பில்லியனா, இவர்கிட்ட 5 பில்லியன் இருக்கான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறான். பிரின்சிபல் சைலன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு செரிமனி நடக்கணுமா வேணாமா, எல்லோரும் கவனமாக கேளுங்க, உங்களோட பெஸ்ட்டு கொடுங்க. இந்த வாட்டி இந்த அகாடமியில் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக ஆளுங்கன்னா உருவாகிறாங்க அப்படின்னு பார்க்கணும்னு சொல்லிட்டு பிரின்சிபல் யோசிச்சுக்கிறாரு. லூஃபனை பார்க்குறான். என்னோடய ஃபேமிலி பிஸ்னஸ் பண்ணாலும் இந்த அளவுக்கு என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி லூஃபன் வச்சுக்குவான். ஃபஸ்ட்டு இங்கே யார் வந்து அவேக்கனிங் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜின்டோரை ஃபஸ்ட்டு இங்கே வந்து அவேக்கனிங் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு பிரின்சிபல் சொல்கிறாரு. ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கற்றுறானுங்க. ஏன்னா ஜொன்டோன்னு என்று சொல்கிறவன் பணக்கார மட்டும் இல்லாமல் டேலண்டான பேசுறது ரொம்ப அழகாக வேறு இருப்பாங்க. அதனால் கேர்ள்ஸ் நான் கற்றுறானுங்க. சொன்ட்டு பிரதர் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவனும் வந்து கையை வைக்கிறாங்க. அவனுக்கு ஒரு மாதிரி பவர் மாதிரி ஜென்ரேட் ஆகுது. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஷாக் ஆக்குறானுங்க. நான் இந்த பவர் ரொம்ப ரேரான பவர் ஆச்சுன்னு சொல்லிட்டு சொல்கிறானுங்க. என்னன்னா அவனுக்கு ஃபயர் எலிமெண்ட்டு அவனுக்கு ஆகுது. லூஃபனை பார்க்குறான். இல்லை டேலண்டான பர்சனுக்கு இது ஒரு கிடைக்கலன்னா எப்படின்னு சொல்லிட்டு லூஃபனை பார்த்துனுக்குறான். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கை வைக்கிறாங்க. அவங்க பவர் பார்த்தீங்கன்னா எல்லோரும் அவங்களோட ஃபேமிலி பிஸ்னஸ்னால் ஒருத்தனுக்கு ஃபார்மர், ஒன்றுத்துக்கு டைலர், ஒன்று பார்த்தீங்கன்னா மைனிங்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலி பிஸ்னஸே கிடைக்குதுன்னு சொல்லிக்கிறானுங்க. லூஃபனை பார்க்குறான்.
சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பவர்னா கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி தண்டர் லிக்விட் ஃபார்ம்னு அவங்களுக்கு பவர் கிடச்சிருக்கு. பல ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பவரே கிடைக்கல. அவங்களாம் காமனாக ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு லூஃபனை பார்க்குறான். லூஃபன் இருக்கிற முன்னாடியும் காமனர் நீ அவங்கள மாதிரி ஆக போகிற கொப்பியார் சொல்லிட்டு அவனை கிண்டல் பண்ணுறான். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா இந்த கேர்ள்ஸும் இதுன்னுக்கிறாங்க, என்னோடய ஃபேமிலி ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க, கஷ்டத்தில் என்னையும் படிக்க வச்சாங்க, எனக்கு பவர் இந்த மாதிரி அவைக்கங்க ஆகலையும் சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு லூஃபான்ட்டு இங்கே வந்து பவர் அவேக்கின் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கூப்பிட்றாங்க. லூஃபானை கேட்ட போகிறான், லூஃபன் இவன் தான் டேலண்டட் பர்சன் ஆச்சு, ரொம்ப இந்த ஸ்கூலில் ஃபஸ்ட்டு ரேங்க்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்கிறானுங்க. லூஃபான் அங்கே வந்து கை வைக்கிறான். வச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவன் பவர் அவைக்கின ஆரம்பிக்குது. ப்ரீஸ்டர் ஆக்குறாங்க, என்ன பவர் இது இந்த அளவுக்கு ப்ரெஷராக இருக்குன்னு சொல்லிட்டு லூஃபான் பார்க்குறான். எனக்கு என்ன ஒரு நல்ல பவர் அவைக்கின் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். திடீர்னு ஒரு ட்ராகனும் கண்ணு திறக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு ப்ரெஷர் போட்டு அமுக்குது. என்னடா ப்ரெஷர் இது, என்னால் டேங்க் மூலியமாக மூச்சு ஒரு சொல்லிட்டு கதறானுங்க எல்லாருமே. வானத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டும் ஈரோ மேலே வந்து பொத்து பாருங்க. எல்லோரும் பார்க்குறாங்க, என்ன பவர் இந்த அளவுக்கு பவர் அவைக்கின் பண்ணியிருக்கானா, என்ன பண்ணுன்னு பார்க்குறானுங்க. நானும் ஒரு ட்ராகன் மாதிரி வெளியே வரோம் பாருங்கள். அந்த ப்ரீஸ்ட்லேருந்து டீச்சர்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் ஷாக் ஆகிறாங்க. ட்ராகன் பவர் இந்த அளவுக்கு பவர் இவங்கிட்ட இருக்கான்னு சொல்லிட்டு எல்லோரும் ஷாக் ஆகிறானுங்க. நம்ம ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வந்துட்டான்டா பவர்ஃபுல்லாக ஒருத்தன் வந்துட்டான்டா, வாரியர் வந்துட்டான்னு சொல்லிட்டு டீச்சர்னா சந்தோஷப்பட்டாங்க. வெளியே ட்ராகன் அப்படி வெளியே வரும் பாருங்கள். டீச்சரும் எப்படின்னா ஒரு மாதிரி ஷாக் ஆகி ஹாப்பியாகவும் இருக்குது. நம்ம நாட்டுக்கு ஒருத்த கஷ்டாண்டா வாரியர்னு சொல்லிட்டு பார்க்குறானுங்க. ட்ராகனை கட்டிங்கினே வந்து என்ன பண்ணுதுன்னா மின்னல் டாக்கி அந்த ட்ராகன் அங்கேருந்து மறைஞ்சிருது. ஈரோக்கு அந்த மின்னல் டாக்கி பவரை கச்சிருது. ஹீரோ பார்க்குறான், ப்ரீஸ்ட்டை பார்க்குறாங்க, பிரின்சிபலும் அவனை பார்க்குறானுங்க. லூஃபன் உனக்குன்னா பவர் கச்சிருக்கு, ட்ராகன் வந்துச்சு சொல்லு சொல்லிட்டு ஹீரோவை போட்டு டார்ச்சர் பண்ணுறானுங்க பிரின்சிபலும். ஹீரோவும் நான் வருத்தப்பட்டு சொல்கிறேன், எனக்கு இந்த மாதிரி ட்ராகன் ட்ரைமர் கச்சிருக்குன்னு சொல்கிறவொன்னே பிரின்சிபல்னால் ஸ்டாக் ஆகிறாங்க. ட்ராகன் ட்ரைமரா இந்த பவரான்னு சொல்லிட்டு டீச்சரும் ஸ்டாக் ஆகிறாங்க. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸும் ஷாக் ஆகிறாங்க, இந்த பவரா, இந்த மாதிரி ஒன்றுத்துக்காக ஒரு பவர் உனக்கு கச்சிருக்கே, இந்த ட்ராகனாக வந்துச்சு இருக்குன்னா என்ன அர்த்தம், யூஸ்லெஸ் ஒர்த்லெஸ் பவர் ஒன்று கச்சிருக்குன்னு சொல்லுவேன்னு சொல்லிட்டு பிரின்சிபல் சொல்கிறாங்க. இந்த இடத்துல இந்த சாப்டர் மாதிரி நண்பா நெக்ஸ்ட் சாப்டரில் பார்க்கலாம். பாய்.